ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ ஒரு டாப்பிக்கில் நம்ம 25க்கு 25 எடுக்கணும்னா அதோட சிலபஸ் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்லைடை அதோட சிலபஸ் கொடுத்துருக்கேன். பட் சிலபஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாது. அந்த சிலபஸ்குள்ளே இருக்க டாப்பிக்கில் அந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஎன்பிசி சிலபஸ் சொன்ன மாதிரி யூனிட் 1 அது ஆப்டிடியூட், அதில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன கேட்பாங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன மாதிரியான சம்மு கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிஜிபிலேருந்து கேட்பாங்க. ஏபிங்கிறது என்னன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு காமனான நம்பரை வச்சு ஒன்று கூட்டிகிட்டே போயிருப்பாங்க, இல்லை கழிச்சிட்டே வந்துருப்பாங்க. அது கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது. ஜிபிங்கிறது பெருக்குத்தொடர் வரிசை. அது என்னென்னா அதுலேயும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று பெருக்கிட்டே போயிருப்பாங்க, இல்லைன்னா வகுத்துட்டே வந்திருப்பாங்க. அதான் டிஎன்பிசி படிக்கிறவங்க மோஸ்ட்டாக இந்த டாபிக் உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா பயப்படுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம இனிமேல் வர வீடியோவில் இதை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்து போர்ட் மாஸ் ரூல் இல்லைனா பிட் மாஸ் ரூல். இது என்னன்னா நம்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 × 10 × 16 / 17 + 7 அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கும். ஆனால் இடையில வேறு சிம்பிளாக வந்திருக்கும். ஸோ நம்ம ப்ளஸ் கொடுத்தா கூட்டி போடுவோம், மைனஸ் கொடுத்தா கழிச்சு போடுவோம். கண்டினியூஸாக இருக்கும்போது இந்த போர்ட் மாஸ் இல்லை பிட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் அந்த சம்மை செய்யணும். அதையும் நம்ம பின்னாடி வர வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்துனா அல்ஜிபிரா சமன்பாடுகள். அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த a+b² இது மாதிரி ஒரு 6லேருந்து 8 சமன்பாடு இருக்குது. அதை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஈஸி தான், பார்த்துக்கலாம். இந்த தலைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன சம்னா, இப்போ ஒரு தோட்டத்தில் 40 கோழி இருக்குது, 60 ஒட்டகம் இருக்குது. அவங்கள மேய்க்கிறதுக்கு இத்தனை பணியாளர்கள் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கால்களோட எண்ணிக்கை இருக்குது. அப்போது இத்தனை கால்கள் எண்ணிக்கையை வச்சு தலைகளோட எண்ணிக்கை கண்டுபிடி, இல்லை பாதங்கள் எண்ணிக்கை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஈஸி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். இந்த மொத்த பக்கங்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு புக்கில் 369 பேஜ் இருக்குது. அப்போது அந்த பேஜெல்லாம் மொத்தமாக அடித்து முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை இலக்கங்கள் நம்பர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது இல்லாமல் இதே மாதிரி நிறையா சம் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அதை இனிமேல் வர வீடியோ எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ 225 அப்படின்னு கொடுத்து அதோட வர்க்கமூலத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வர்க்கமூலம் என்னது? 225னா என்னது? 15 தான் அதோட ரூட் நம்பர். ஓகேவா? க்யூப் ரூட்டும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு 512 கொடுத்து அதோட க்யூப் நம்பரை கண்டுபிடி, க்யூப் ரூட் என்னன்னு கேட்பாங்க. 8 க்யூப் பண்ணோம்னா 512 கிடைக்கும். அப்போ 512ஓட க்யூப் ரூட் என்னென்னா 8. அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க. அவங்க பெரிய நம்பராக கொடுப்பாங்க. அதுக்கும் ஷார்ட்கட் நிறையா இருக்குது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமலும் இந்த எக்ஸட்ராங்கிறதுல சில சம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிளிஃபிகேஷனில் இருக்க டாப்பிக்கு. அடுத்தது டாபிக் என்னென்னா பர்சன்டேஜுங்கிறதுனா சதவீதம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசியில் 25க்கு 25 கன்ஃபார்ம் போட்டுடலாம். ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது நீங்கள் இந்த டாபிக் நடத்தும்போது உங்களுக்கே புரியும். அதில் என்னென்ன டாபிக் எல்லாம் என்னென்ன மாதிரியான சம்மெல்லாம் அதில் கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா, இதனை சதவீதமாக மாற்று அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 10, இதை நீங்கள் சதவீதமாக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சதவீதம் மாற்றினா ஒன்றும் இல்லை, × 100 வச்சு பெருக்கி விட்டால் சதவீதம் மாறிடும். அது நம்ம அதில் பார்த்துக்கலாம், தெளிவாக பார்க்கலாம். இப்போ சும்மா ஓவராலாக ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றுங்கன்னா சும்மா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 100% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை பின்னமாக மாற்றணும். அதை எப்படி பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நடைமுறை பயன்பாடு தொடர்பான கணக்குகள்லாம் எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்கூலில் 100 பேர், ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்க. அதில் 50 பேர் வந்திருக்காங்க, 50 பேர் வரல. இப்போ வராதவங்களோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. புரியுதா? நம்பர்ஸில் கொடுத்துட்டு அதோட சதவீதம் என்னென்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இது மாதிரி நிறைய சம் இருக்கும். நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். இப்போது முன்னாடி 2020 பார்த்திங்கன்னா லாப நஷ்டமே தனியாக ஒரு சிலபஸில் இருந்துச்சு. பட் அது இப்போ இல்லை. அதனால் அது என்னென்னா இதுக்குள்ளே வந்துடும். எப்படின்னா பர்சன்டேஜுக்குள்ளே வந்துடும். அது நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அது இல்லாமல் சில எக்ஸட்ராங்கிறதுல சில கணக்கெல்லாம் இருக்குது. ஈஸி தான், நடந்தாலும் தெரியும். ஸோ பர்சன்டேஜில் இவ்வளோ தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப்னு என்னென்னா மிப்பெரு பொது வகுத்தி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மிப்பெரு பொது வகுத்தியில் என்னென்னா, யூஸ்வலாக நமக்கு என்ன சொல்லுவோம்னா 4 நம்பர் 3 நம்பர் கொடுத்து அதோட ஹச்சிசிஎஃப் என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க முன்னாடி.
இது ஒரு டைப்னா இது வந்து பேசிக்கான டைப். அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மு ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் பார்த்துக்கணும். நடத்தும்போது உங்களுக்கு எல்லாமே நடத்திடுவேன், இருந்தாலும் இப்போ ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அடுத்து நடைமுறை பயன்பாடு எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 45 கிலோ அரிசி மூடை இருக்குது. இந்த 45 கிலோவை 3 பையில் பிரித்து போடணும். அப்போ எத்தனை கிலோ பையை நம்ம வந்து 3 பையை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லையா, நம்மகிட்ட வந்து 500 லிட்டரில் பால் இருக்குது, நம்ம இதை வந்து 10 கொள்கலனில் அடைக்கணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் கொள்கலன் நமக்கு சமமான கொள்கலனில் அடைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை லிட்டருக்கு கொள்கலன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் சில எக்ஸட்ரா சம்மெல்லாம் இருக்குது. அதாவது சில எக்ஸட்ரா சம்முங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது போக கற்றுக்கலாம், ஈஸி தான். இது ஒரு முக்கியமான டாபிக், ஓகேவா? HCF மாதிரி இது வந்து எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது என்னென்னா மிச்சிறு பொது மடங்கு, அதாவது லோவஸ்ட்டு காமன் மல்டிபிள். இதுலேயுமே அந்த ஃபார்முலா சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு இதுலேயுமே சம்மு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா என்ன விஷயம்னா, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இந்த 2 நம்பரோட எல்சிஎம்மு, இந்த 2 நம்பரோட HCF கொடுத்துருப்பாங்க. இந்த 4ல் 3 கொடுத்து ஏதாவது ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்பாங்க, சரியா? அது ஒரு சம்மு. அப்புறம் நார்மலாக 4 நம்பர் கொடுத்து அதோட எல்சிஎம் என்ன, மிச்சர் புதுமுறை என்ன கேட்குறது, இந்த டைப்பில் கொடுத்து கேட்குறது, இதெல்லாம் ஒரு டைப்பு. அப்புறம் நடைமுறையில் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராக்கில் 4 பேர் ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 4 பேருமே மொதல் ஆரம்பிக்கும்போது ஒரே இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை ரவுண்டு வரும்போது இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேட்குறது. கடிகாரம்னா இப்போ ஒரு கடிகாரம் 4 கடிகாரம் சேர்ந்து ஒரே இடத்துல மணி அடிக்குது, அதே மாதிரி எப்போ மறுபடியும் ஒன்றா மணி அடிக்கும், ஒவ்வொரு கடிகாரம் இந்தந்த கேப்பில் மணி அடிக்குது அப்படின்னா 4 கடிகாரம் எப்போ மறுபடியும் ஒரே மாதிரி மணி அடிக்கும் அப்படிங்கிறது கேட்குறது. அதுக்கப்புறமா எக்ஸட்ரா சில கணக்கு இருக்குது, அது நம்ம போக பார்த்துக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான் இந்த எல்சிஎம்மில் இருக்க டாப்பிக்கெல்லாம். அதுக்கடுத்து என்னென்னா 5வது வந்து என்னென்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இல்லைனா விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இல்லை நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், நேர்மறைலாம் என்ன, எதிர்மறைலாம் என்ன, இது 2 தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இது ஈஸியாக போடலாம். அப்புறம் இதுலேயுமே ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் சம் இருக்குது. 3ஆம் விகிதம் காண்க, 2ஆம் விகிதம் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பார்த்துக்கலாம். இந்த நடைமுறை பயன்பாடு தொடர்பான கணக்குகள் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்மி கேம்பில் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருக்கு 30 நாளுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வராங்க, அப்போ மொத்தம் 60 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 நாளைக்கான சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது மாதிரி நிறையா சம் இருக்குது, ஈஸி தான், பார்த்துக்கலாம். இந்த எக்ஸட்ராங்கிறது சில சம் இருக்குது, பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு முக்கியமான டாபிக் தான், எல்லாமே முக்கியமான டாபிக் தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாமே முக்கியமான டாபிக் தான், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும், ஃபார்முலா தான், எல்லாமே ஃபார்முலா தான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபார்முலா நம்ம படிச்சிடுவோம், அந்த ஃபார்முலாவே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு காலாண்டுக்கு என்ன, அரையாண்டுக்கு என்ன, அரையாண்டோட வட்டி வீதம் காண்க, அந்த மாதிரி கேட்பாங்க. சில பேர் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியாக பார்த்துருவாங்க, ஆனால் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐயோ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே இதில் ஈஸி பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் என்ன, 25க்கு 25 கண்டிப்பாக அடிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏரியா வால்யூம், மொத்தமாக என்ன சொல்லலாம்னா நம்ம மென்சுரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் அதை கொண்டு வந்துடலாம். மென்சுரேஷன் அளவியல் அப்படின்ற டாபிக் கேட்டாலே பாதி பேர் தலையரிச்சு ஓடுவாங்க. ஈஸி தாங்க, அதில் எல்லாமே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஃபார்முலாவே நீங்கள் படிக்கணுன்னே தேவையில்லை, நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணி அந்த டயக்ராம் மட்டும், இப்போ சதுரம்னா 4 பக்கம் சமமாக இருக்கும் அப்படி தெரிஞ்சிட்டால் போதும், அதுலேருந்தே நம்ம ஃபார்முலா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். டஃப்பான சம் வந்து இந்த மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க, சம்டைம்ஸ் ஈஸியாகவும் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து பயப்படாதீங்க, இந்த டாப்பிக்கையும் நம்ம கிளியர் பண்ணுறோம். ஏன்னா 25க்கு 25 எடுக்கணும்னா எல்லா டாப்பிக்லையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், சரியா? அடுத்து டைம் அண்ட் ஒர்க், இருக்கிறதுலையே டிஎன்பிசியில் ஈஸியான டாபிக் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஃபுல்லாமே ஃபார்முலா பேஸ்டு சம் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அதை வச்சு தான் கேட்பாங்க. நம்ம அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டோம், போக ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு போட்டு முடிச்சு போயிடுவோம். இந்த நடைமுறை பயன்பாடுனா ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பேர் சேர்ந்து 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 60 பேர் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது ஒரு சம்மு. அப்புறம் ஒரு டயர் இருக்குது, டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, 3 பஞ்சர் இருக்குது, 3 பஞ்சர்லையும் சேர்த்து இவ்வளோ நேரத்தில் காற்று இறங்குது, அதே நேரத்தில் நம்ம இங்கேருந்து காற்று அடிக்கிறோன்னா எவ்வளோ நேரத்தில் காற்று இறங்கி முடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்கலாம். அதுக்கடுத்து சில சம்மெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு மாடலையும் நான் ஒன்றுனா போட்டோன்னா அவங்கள ரொம்ப நேரமாகும், அதனால் வேணாம், நம்ம அந்த டாப்பிக்கில் போகும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? எல்லாமே ஈஸி தாங்க, கற்றுக்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணால் யூனிட் 1ல் ஆப்டிடியூடில் 15 கொஸ்டினுக்கு தேவையான எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளோ தான், மொத்தம் 9 தான், எல்லாமே ஈஸி தான். அதனால் ஈஸியாக 15 கொஸ்டின் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 2 ரீசனிங்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் மொத்தமாக எத்தனை டாப்பிக்னா மொத்தம் ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா வந்து லாஜிக்கல் ரீசனிங்னா அந்த கொடுத்துருக்கலே நமக்கு என்னென்னா அதில் லாஜிக் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான சமயம் என்னென்னா டேரெக்ஷன். 8 திசையில் கொடுத்து ஒருத்தர் நேராக நடந்து போனார், ரைட்டில் திரும்பினார், லெஃப்ட்டில் திரும்பினார், இப்போ எந்த டேரெக்ஷனில் நிற்கிறாரு, இல்லைனா குறைஞ்சபட்ச டேரெக்ஷன் என்ன, டேரெக்ஷனில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு டாப்பிக்கு. பிளட் ரிலேஷன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஒருத்தர் இப்போ ஏ வந்து பிஏ காட்டி சிகிட்ட சொல்கிறாரு, இவரோட அண்ணன் என்னோட மகனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து இவருக்கு ஒரு என்ன வரும் அப்படின்னு கேட்குறது தான் பிளட் ரிலேஷன். எல்லாம் போட்டு குழப்பிக்கிடுவாங்க இந்த பிளட் ரிலேஷன்லாம். ரொம்ப ஈஸி பிளட் ரிலேஷன் நம்ம கற்றுக்கலாம். சில்லாகிசம்ங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா பொம்மைகளும் குப்பிகள், எல்லா குப்பிகளும் கார்கள், எல்லா புலிகளும் சிங்கங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கன்க்ளூஷன், அதாவது முடிவுகள்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னன்னா வென் டயக்ராம்ஸ் வரைவோம். வென் வரைபடங்கள் வரைஞ்சி அதில் இருக்க ரிலேஷன்லாம் கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணி போகிறது தான் சில்லாகிசம். இந்த சில்லாகிசம் பார்த்தும் ஐயோப்பா ரொம்ப கஷ்டம், பேங்கிங் படிக்கிறவங்களால மட்டும்தான் அதை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் விட்டு போகிற ஆள்லாம் இருக்காங்க. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், போலீஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. சரியா? அதனால் இதையும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஈஸி பண்ணுறா நம்ம வேலை. 25 எடுக்கிறோம். அடுத்து ரேங்கிங், அதாவது மேலேருந்து ஒருத்தர் அருண் வந்து மேலேருந்து 45 இடத்துல இருக்கார், அப்போ கீழேருந்து அவரோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் ரேங்கிங். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம். அது இல்லாமல் சில சம்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதிர்கள்ங்கிறது பசில்ஸ். அது என்ன சொல்லலாம்னா மேக்ஸிமம் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது மொத்தம் 8 பேர் இருக்காங்க, இவரை பார்த்துருக்காரு, அவரை பார்த்துருக்காரு, அப்போது இப்போ சிக்கு ஆப்போசிட்டில் யார் உட்காந்துருக்கா, இந்த மாதிரி சம்மு கேட்பாங்க. சரியா? போக இதையும் நம்ம பார்த்துக்கலாம். சில வேறு எக்ஸட்ராலாம் சில சம்ஸ் இருக்குது, அது நான் நடத்தும்போது புரியும் உங்களுக்கு. பகடை கணக்கு ஒரு விஷயம் இல்லை, மொத்தம் 6 ஃபேஸ் தான் இருக்குது. அதில் இப்போ 3ஆம் நம்பர் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 2ஆம் நம்பர் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. விசுவல் ரீசனிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 4ஆவதாக என்ன டயக்ராம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை 4 டயக்ராம் கொடுத்து இதில் ஒன்று தப்பாக இருக்குது என்னென்னு கண்டுபிடிக்க கேட்பாங்க. அப்புறம் மிரர் இமேஜ் இதுவரை கேட்டதில்லை. இதுவரை விசுவல் ரீசனிங்லேருந்து நமக்கு செம்மே கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் என்னென்னா லெட்டர்ஸையும் ஆல்ஃபாபெட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம சம்மு கேட்பாங்க. எப்படின்னா ஒரு 15 வேர்ட்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஏ, பி 2, சி 3, 4, அப்புறம் வந்து டிஇ 16, அந்த மாதிரி சும்மா அவங்க ஒரு ரேண்டமாக நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஏலேருந்து 16ஆக இருக்க நம்பர் பியிலேருந்து 8ஆவது இடத்துல இருக்குன்னா இந்த நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. அது நமக்கு வரும். அது இல்லாமல் நம்ம கோடிங், டீகோடிங், இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா கேட்டுங்கிறது 12னா பேட்டுங்கிறது எத்தனாவது நம்பர், என்ன வரும் அப்படின்னு கேட்குறது. அப்புறம் இந்த மாதிரி கோடிங் டீகோடிங்லேயே ஒரு 5 டைப் இருக்குது, நம்ம நடத்தும்போது அதை பற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. நம்பர் சீரீஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக தெரியுது எனக்கு. அதான் ஏன்னா அதில் 3 விஷயம் தான். மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துட்டு இதில் ஒரு நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் அதை கன்யூஸாக கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ராங் நம்பர், கொஞ்சம் இந்த ராங் நம்பருங்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ ஓவர்வியூ நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. இனிமேல் கிளாஸ்க்குள்ளே போக உங்களுக்கு ஒன்று ஈஸியாக புரியும். 25 கண்டிப்பாக எடுக்கிறோம், அதான் நம்மளோட டார்கெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.